அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு வந்து பாருங்கள், 2ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேது செஞ்சிருச்சுருக்காங்க. 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் 5 கிரகங்கள் கும்பராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கி ஸ்தானத்தில் சனி மீன ராசியில் இருக்கார். 12ஆம் இடத்துல விரை ஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்கார். இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 2 கிரகம் மாறுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரனோட மாற்றம் தான். சுக்கிரன் வந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த மாதம், சரிங்களா? ஏன்னா கடகராசிக்காரங்க நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஒரு டென்ஷனான ஒரு வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறாரு, அதேமாதிரி சுக்கிரனும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறாரு. இது ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஜாதகம் மட்டும் நல்லா ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய கஷ்டமோ பிரச்சனைகளோ பெரிய அசிங்க அவமானமோ துன்பங்களோ கஷ்டமோ எதுவுமே உங்களுக்கு வராது. அதுதான் உண்மை, சரிங்களா? 2ஆம் இடத்துல கேது இருக்கும், 8ல் ராகு இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய தடங்கள்ங்க, பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு. பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டுருக்கு. இந்த மாதம் பாருங்கள், 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. வருமானமெல்லாம் கொஞ்சம் அப்படி டல்லாக போயிட்டு இருந்துருக்குங்க. கடன் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வரவுக்கு மேலே செலவு தான் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. பணம் வருதோ இல்லையோ செலவு தான் உங்களுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு தவிர பெரிய சேஃப்டி பண்ண முடியும் அது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. சேர்த்து வைக்கிற மாதிரி எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சூரியன் போயிடுவார். இப்போ 8ஆம் இட ஆரம்ப பகுதி கொஞ்சம் 15 நாள் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அடுத்த 15 நாளுக்கு அப்புறம் அப்படி உங்கள் யாரோ உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வருவாங்க. உங்களுக்கு அப்படி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இருட்டுக்குள் இருந்தவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி தெரியும், சரிங்களா? சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறனால பணம் வராத பணம் உங்களுக்கு கைக்கு வரும். இன்கம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த மாதம், சரிங்களா? உங்களுக்கு வந்து பாருங்கள், சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு தந்தையோட ஆரோக்கியத்தில் இந்த மாதம் பிரச்சனை வரும். ஒரு சில பேர்த்துக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை வரும், பல்லில் பிரச்சனை வரும், பல் சம்பந்தமான பாதிப்பு இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கண் பிரச்சனை இதெல்லாம் வரும். ஒரு சில பேர்த்துக்கு அப்பாவோட உடல் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருக்கணும். இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து அவரும் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர் 8ஆம் இடத்துக்கு போய் இப்போ மார்ச் மாதம் 2ஆம் தேதியே வந்து பாருங்கள், அடுத்த நாளே மார்ச் 2ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க. வாகனம் வாங்கலாம். இந்த மாதிரி 2 வீலர் மாற்றுறது, புதுசாக வாகனம் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, பழைய கார் விற்றுட்டு புது கார் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அது புதுசாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் 4 வீலர் 2 வீலராக இருந்தாலும் சரி, அதுக்கு வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு தாங்க உங்களுக்கு. இங்கே நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இந்த மாதம் பெருசாக நெகட்டிவ் கிடையாது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில நல்ல மாற்றத்தை, நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க முடியும். இப்போ மார்ச் 8ஆம் தேதி வந்து பாருங்கள், மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். மார்ச் 8ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இருட்டுக்குள்ள இருந்தீங்க ஓரளவுக்கு வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி வரும். அது 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் சூரியனோட பயிற்சி வரனால நிறைய சில மாற்றத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து டைரெக்டாக 10ஆம் இடத்துக்கே போயிடுவார். 4ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ இந்த மாதம் வந்து ஆரம்ப பகுதி ஒரு சில மாற்றம், அல்லது 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு மாற்றம் கிடைக்கும், அல்லது வந்து 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றம் கிடைக்கும். என்ன காரணம்னா சுக்கிரன் வந்து அங்கே 10ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையே பார்த்துருவார். அப்போ வீடு வாங்கணும், நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையும். புதுசாக தான் 2 வீலர் 4 வீலர் வாங்கணும் கிடையாதுங்க. பழைய செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு கார் 2 வீலர் வாங்கினாலும் அதுவும் ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு வந்துடும். நல்லதாக உங்களுக்கு அமைஞ்சிடும், சரிங்களா? அதே மாதிரி வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்குறது, வீடு வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இதுக்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வருங்க. வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர் திருமணம் நடந்துடும். இல்லைன்னா நிச்சயம் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கும். இல்லை நல்ல வரன் தேடி வரும் உங்களுக்கு. ஏதோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது பார்க்க முடியும். கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க கல்யாணம் நடக்கும். கல்யாணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை ஆகுமான்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் இந்த மாதம், சரிங்களா?
அதேமாதிரி உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்களெல்லாம் ஒரு சாதகமாக தாங்க இருக்குது. சரிங்களா? 2ல் எதுவும் 8ல் இருக்கிற ராகு மட்டும் சில இடையூறுகள் பண்ணுவாங்க. அதனால் வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போவாங்க. நைட் ட்ராவலிங் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் வராதுங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியல்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு லாபம் இல்லைனாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க, அளவாக முதலீடு போடுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. அதனால் பெரிய அளவுக்கு சொந்த தொழிலில் முதலீடு போடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. மற்றபடி வெளியூரில் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறதும் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் இந்த வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடும். பாஸ்போர்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு, வீசா கிடைக்காம இருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, வெளிநாடு போகிறது, உங்கள் நாட்டு குடியுரிமை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. பெரிய தடங்களெல்லாம் வராதுங்க, சின்ன சின்ன தடங்கள் வரும். சரிங்களா? ஆனால் பெரிய அளவுக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஆரம்ப பகுதி கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும். உங்களுக்கு முதல் வாரம் கழித்து ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றம் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வரும். ஒரு சில பேர் 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் மாற்றம் நடக்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? பெரிய கஷ்டங்களோ பெரிய துன்பங்களெல்லாம் உங்களுக்கு நடக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு சூரியன் ஒரு நல்ல இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு, சுக்கிரனும் 9ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்துக்கு இந்த மாதம் கடைசி பகுதி போகிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னே சொல்லப்படுது. சரிங்களா? அதனால் வேலையில் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறது, தொழில் அமைச்சிக்கிறது, தொழிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் பார்க்குறது இதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பெரிய அளவுக்கு தொழிலில் முதலீடு மட்டும் போட்டுற வேண்டாம். ஏன்னா வந்து செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, சில நஷ்டத்தையும் கொடுப்பாரு. பெரிய அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சில தோல்வி சந்திக்கும். அளவாக முதலீடு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்காச்சும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். சரிங்களா? இதை பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன தசாபுத்தி போகுது. ஏன்னா கடகராசிக்காரங்க இப்போ தான் அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்திருக்கீங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், உங்கள் வயசு என்ன, இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் உங்களுக்கு சாதகமாக இருக்காரா இல்லை பாதகமாக இருக்காங்களா, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் கர்மா எப்படி போயிட்டுருக்கு, நல்ல கர்மா அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்ட கர்மா அனுபவிச்சுட்டு இருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? கோச்சார பலன் வந்து ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். இது பொதுவாக பார்க்கப்படுறது. ராசி பலன்கிறது ராசியை வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.